Students, I think students of B.Ed and special education are writing your exam tomorrow. Guidance and counseling. The name of the paper is Guidance and Counseling. Guidance அப்படின்னா டைரக்டிவ், வழிகாட்டுறது. கவுன்சிலிங் அப்படின்னா அறிவுரை பகர்தல். வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும். கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இதில் என்ன ஃபஸ்ட்டு பிளாக்கில் என்ன சொல்லியிருக்கோம், டெஃபினேஷன்ஸ் ஆஃப் கைடன்ஸ், அதாவது வரையறைகள், வழிகாட்டுதல், அதுக்கு சம்மந்தமான வரையறைகள் சொல்லியிருக்காங்க. கண்டிஷன்ஸ் ஆஃப் ஏ கவுன்சிலர், ஒரு கண்டிஷன்ஸ் ஆஃப் கவுன்சிலிங், ஒரு ஆலோசனை பயிர்பவருடைய என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும், என்ன நிபந்தனைகள் இருக்கணும். ஸ்கில் அண்ட் காம்பிடென்சிஸ் ஆஃப் அ கவுன்சிலர், ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன திறமைகள் இருக்கணும், ஸ்கில் என்ன திறமைகள் இருக்கணும். ஸ்கில் அண்ட் காம்பிடென்சி ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஸ்கில் அண்ட் காம்பிடென்சிஸ் ஆஃப் ஏ கவுன்சிலர், என்னென்ன ஏரியாஸில் கைடன்ஸ் கொடுக்கலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம், எந்தெந்த ஏரியாஸில் கொடுக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீலிங்ஸ் அண்ட் சேஞ்சஸ், மற்றவருடைய உணர்ச்சிகளை, மாற்றங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது. அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீலிங்ஸ் அண்ட் சேஞ்சஸ். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஆளுமை பண்பு, அது எப்படி முன்னேற்றம் பண்ணுறது. ரோல் ஆஃப் டீச்சர் இன் டெவலப்பிங் செல்ஃப் எஸ்டீம் இன் சில்ட்ரன், குழந்தைகளில் தன்னை பற்றிய மதிப்பை வளர்ப்பதில் ஆசிரியர்களின் பங்கு. ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் இன் டெவலப்பிங் செல்ஃப் எஸ்டீம், சுயமதிப்பு, அதை வளர்க்கறதில் டீச்சர்ஸோடைய பங்கு, அது சொல்கிறாங்க. அப்புறமா பிளாக் 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா, கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் இன் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன். வாட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல், அதாவது யாரையும் ஒதுக்காமல். யாருன்னாக்கா இந்த ஹேண்டிகேப்டு பர்சன்ஸ், அதாவது பிடபிள்யூடி, பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், மென்டலி ரிட்டார்டட் பர்சன்ஸ், செரிப்ரல் பால்சி உடையவங்க, இவங்களை யாரையும் ஒதுக்காமல் அவங்களையும் எஜுகேஷன் ஃபார் ஆல். இதுதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். வாட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்? அதில் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், வழிகாட்டுதலும் ஆலோசனை பகர்தலும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா அதுதான் எல்லாரையும் கல்வியில் சேர்க்கறது, இன்க்ளூடிங் த பீப்புள் வித் டிசபிலிட்டி, அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன், ஏழை குழந்தைகள். இப்போ சொல்கிறாங்கள்ல, சவுத்தா 120 மில்லியன் சில்ட்ரன் டோன்ட் கோ டு ஸ்கூல். 120 மில்லியன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகல. அது 80 மில்லியன் பீப்புள் லிவ் இன் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறாங்க. தே ஆர் கால்டு அண்டர் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன், பள்ளிக்கு போகிற ப்ரிவிலேஜ் இல்லாமல் இருக்காங்க. அப்போ இப்போ பள்ளிகளில் கரண்ட் ஸ்டேட்டஸ் கோன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் கோன்னா ப்ரெசன்ட் பொசிஷன் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் எப்படி இருக்குது இன் இந்தியன் ஸ்கூல்ஸில். அப்படி இல்லை, மேக்ஸிமம் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கே கிடையாது தான். ஒரு மாணவனை ஆசிரியர் வயலண்ட்டாக அடிக்கிறது, இப்படி தான் பண்ணுறாங்க. இல்லைன்னா டிசி கொடுப்பான் அப்படிங்கிறாங்க. வயலன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஒளி கூப்பிட்டு எந்த ஒரு மாணவனுக்கு இண்டிவிஜுவலாக பேயிங் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், இண்டிவிஜுவல் நீட்ஸ், அவனுக்கு கைடன்ஸ் கொடுக்குறதில்ல. அவனை புவர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவனை நெக்லெக்ட் பண்ணிடுறது தான். நோ கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ரியலி டேக் பிளேஸ் இன் இந்தியன் ஸ்கூல்ஸ், அதுதான் இந்த கரண்ட் ஸ்டேட்டஸ்ங்கிறாங்க. யூனிட் 12 சைல்டு சென்டர்டாக இருக்கணும். கவுன்சிலிங் அந்த குழந்தையை மனத்தில் வச்சு செய்யணும் அப்படிங்கிறாங்க. சைல்டு சென்டர்ட், சப்போர்ட்டிவ், அந்த குழந்தைக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண, சைல்டு சென்டர்ட், சப்போர்ட்டிவ் அண்ட் ஃபேமிலி. ஸ்கூல் சென்டர்ட், சிலபஸ் சென்டர்ட் இல்லாமல் இந்த குழந்தை எப்படி படிக்குது, அந்த குழந்தையுடைய உணர்ச்சிகள் அதை புரிஞ்சுக்கணும். சைல்டு சென்டர், சப்போர்ட்டிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கைடன்ஸ் இன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸ், அதாவது பள்ளிகளில் இருந்தால் ஃபார்மல், இன்ஃபார்மல்னால் வீடுகள் அது மாதிரி இருக்குது. ஒகேஷ்னல் கைடன்ஸ், அதாவது ஒகேஷ்னல்னு சொன்னால் ஒரு தொழில். வெக்கேஷன்னா லீவு, சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா அது லீவு. ஒகேஷ்னல் கைடன்ஸ்னால் தொழில் கல்விக்கு ஒரு வழிகாட்டுதல். குரூப் கைடன்ஸ், ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு லைக் மைண்டட் பீப்புள், ஒரே இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு குரூப் எடுத்துகிட்டு அவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறது. அதில் எல்லாம் சேலஞ்சஸ்னால் என்ன கஷ்டம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை டு ரீட் தம். பெஸ்ட் ஆஃப் லக்.